சார் இந்த நியூஸை பார்த்தீங்களா? இது பாருங்க. பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 2 பேரண்ட்ஸ்க்கு நடுவில் குழந்தைய போட்டுறாங்க. இவங்க பேரண்ட்ஸோட மூவ்மெண்ட்டில் குழந்தைய போட்டு நசுக்குனால குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. இது எப்படி நீங்கள் தடுக்கலாம் அப்படின்னா, யாராச்சும் ஒரே ஒரு பேரண்ட் சைடு மட்டுமே நீங்கள் குழந்தைய வைங்க. குழந்தைக்கு பக்கத்தில் ரொம்ப திக்கான மெட்டீரியல், திக்கான குவில்ட்டு அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. ஏன்னா எப்போ வந்து நம்ம தூக்கத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு தெரியாது. சில டைம் கையை நவுத்துவோம், கால் நவுத்துவோம். அப்போ அந்த திக்கான குவில்ட்டு அவங்க மேலே சாயறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாகவே ஒரு கான்ஷியஸாக தான் இருப்போம். இப்போ ஒரு க்ளோஸ்டான சர்ஃபேஸ் நம்ம படுத்திருந்தாலுமே டக்குன்னு இப்படி விழுந்தா கீழே விழுந்துருவோம். கட்டல் விழுங்கும் போது அப்படிதான் நமக்கு அந்த கான்ஷியஸான ட்ரிகர் இருக்கும். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெட்டு அப்படிங்கிற சர்ஃபேஸில் படுக்கும்போது பக்கத்தில் குழந்தையுமே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால நமக்கு தெரியாது நம்ம குழந்தை மேலே தான் படுத்திருக்குமா இல்லை பெட்டு மேலே படுத்திருக்குமான்னு. அதனால நீங்கள் ப்ராப்பரான ஒரு சர்ஃபேஸை சூஸ் பண்ணுங்க. அதனால குழந்தையோட எண்டை கொஞ்சம் ஹைட்டாக வைங்க. நீங்கள் படுக்கிறத விட கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிற மாதிரி, நடுவில் ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியர்ஸ் மாதிரி அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கிரியேட் பண்ணி ஆகணும். இது ரொம்ப சீரியஸான விஷயங்க. எல்லா கை குழந்தை வச்சிருக்க பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அலர்ட்டாக தான் படுக்கணும். சார் நானும் குழந்தை தானே சார். என்ன படையப்பா படத்தில் வர மாதிரி மீசை வச்ச குழந்தையா? வீடியோவை கட் பண்ணுறா டேய்.